அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய மாணவர்களே, இன்றைய பாடத்தில் ஒரு சிறிய குளறுபடி ஏற்பட்டு போனது. அதாவது பாடம் உங்களுக்காக எல்லாம் தயார் செய்து ஒரு 15 நிமிட ஆடியோ பாடத்தில் கேட்கலை. கிட்டத்தட்ட 30 நிமிஷமாக எடுக்கப்பட்ட பாடத்தில் 15 நிமிஷம் ஆடியோ கேட்கலை. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 15 நிமிஷம் ஆடியோ உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆடியோவை, இந்த 15 நிமிஷம் வீடியோவை கட் பண்ணவும் முடியலை. அதனால் இந்த வீடியோ முழுமையாகவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அந்த ஆடியோ நீங்கள் கண்டிப்பாக கடத்தி பார்த்துருங்க. அந்த 15 நிமிஷத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதில் உங்களுடைய பழைய பாடம் என்ன, புது பாடம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதாவது 3 நாளில் சூரத்துல் முல்க கொடுத்தவங்களுக்கு பழைய பாடம் அப்படிங்கிறது அம்ம ஜுசுவினுடைய 4வது கால் ஜுசு. 2 நாளில் சூரத்துல் முல்க கொடுத்து முடித்தவங்களுக்கு பழைய பாடம் அப்படிங்கிறது 3வது கால் ஜுசு. சரியா? இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம்ங்கிறது கிட்டத்தட்ட 52 ஆயத்தை கொண்ட ஒரு புது பாடம். சூரத்துல் கலம் என்று சொல்லக்கூடிய சூரா மக்காவில் இறங்கப்பட்ட சூறாவாக அது இருக்குது. இந்த புது பாடத்தை நீங்கள் 3 நாள்லேயோ 2 நாள்லேயோ கொடுங்க. நல்ல பாடம் சொல்லக்கூடியவங்க 25 ஆயத்தா முதல் நாளும் 2வது நாள் 27 ஆயத்தா கொடுத்து 52 ஆயத்தை முடிங்க. 3 நாளில் சொல்கிறவங்க நீங்களாகவே ஒரு கணக்கு வச்சு 3 நாளில் சொல்லி முடிங்க. 3 நாளைக்கு மேலே இதை நீங்கள் இழுத்து கொண்டு போக வேண்டாம். இதில் எப்படி மனப்பாடம் பண்ணக்கூடிய மெத்தேடு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருந்தோம். ஆனால் அதெல்லாம் ஃபாயிதா இல்லாததாக போயிடுச்சு. அதெல்லாம் இப்போ திரும்ப சொன்னால் இது ரொம்ப நீண்ட காணொலியாக மாறிடும். அதனால் திரும்ப நான் அதை விவரிக்க விரும்பலை. அதை இன்னொரு நாள் இன்ஷா அல்லாஹ் நான் திரும்ப தெளிவுபடுத்துகிறேன். இதில் புதிய மாணவர்கள், கொஞ்சம் குரானை திக்கி ஓதக்கூடிய மாணவர்கள் புதுதாக நிறைய வகுப்பில் இணைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு ஆயத்தையும் முதல்ல ஒரு 30 ஆயத்தை ஒவ்வொரு ஆயத்தையும் 3 முறை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஓதியிருக்கிறோம். அதை பழைய மாணவர்களும் அப்படியே அதை கண்டினியூவாக 3 தடவை நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆயிரும் பாடம் படிக்கிறதுக்கு. புதிய மாணவர்கள் கண்டிப்பாக அதை 3 தடவை ஓதுறத கண்டிப்பாக உங்களுடைய கைகளை வச்சு நீங்கள் கவனிங்க. அடுத்து இருக்கக்கூடிய அந்த 22 ஆயத்தை ஒரே தடவையில் ஓதி முடிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா காணொலி பெருசாக போகுது அப்படிங்கிறதுனால தான். இந்த ஆடியோ கேட்கலை அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கழித்து தான் தெரிய வந்தது. அதனால தான் அதுக்கடுத்து பாடங்களை அப்படியே கொஞ்சம் சுருக்கி பாடத்தை முடித்த மாதிரி முடிச்சிருப்போம். அதனால் அந்த 15 நிமிஷம் வீடியோக்களை கடத்தி அதுக்கு பின்னாடி என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மற்ற பாடங்களை பாருங்கள் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திக்கிறோம். இந்த பாடத்தை நீங்கள் 3 நாளாக சொன்னாலும் சரி, 2 நாளாக சொன்னாலும் சரி, இந்த 3 நாளைக்குமே உங்களுக்கு சபக் பாடம் என்பது சூரத்துல் முல்கு தான். 3 நாளாக நீங்கள் சொன்னாலும் சூரத்துல் முல்கு தான் 3 நாளைக்கும் சபக் பாடம். ஆனால் அம்ம ஜுசுவினுடைய பழைய பாடங்கிறது மாறி மாறி வரும். 3வது கால் ஜுசுவை கொடுத்தவங்க 4வது கால் ஜுசு, அடுத்து முதல் ஜுசு, அடுத்து அப்படியே அந்த கால் ஜுசுவை கணக்கு பண்ணி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பழைய பாடத்தை கொடுத்து வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை மிக இலகுவாக மனப்பாடம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏறத்தாழ 52 வசனங்கள் இருக்கிறது. இந்த சூரத்துல் கலம் என்பது மக்காவிலே அருளப்பட்ட சூறாவாக இருக்கிறது.
இந்த சூறாவும் எண்ணிலடங்காத தனிப்பெரும் சிறப்புக்களை தனக்குள் அடக்கிய சூறாவாக இருக்கிறது. இந்த பாடங்களை சொல்லும்போது சில மாணவர்கள் 2 நாட்களாக சொன்னீர்கள். சூரத்துல் முல்க 15 வசனமாக 2 நாட்களில் 30 வசனங்களை கொடுத்த மாணவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய பழைய பாடமாக அம்ம ஜுசுவினுடைய 3வது கால் ஜுசுவை நீங்கள் இன்றைய பழைய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 3 நாளாக பாடம் கொடுத்தவர்களும் இருக்கிறீர்கள். 10 வசனமாக 3 நாட்களாக பாடம் கொடுத்தவர்கள் உங்களுடைய பழைய பாடமாக அம்ம ஜுசுவினுடைய 4வது கால் ஜுசுவை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய சபக் பாடமாக சூரத்துல் முல்கை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு, இந்த சூறாவும் ஏறத்தாழ 52 வசனங்களை கொண்ட சூறாவாக இருக்கிறது. இருந்தபோதிலும் இந்த சூறா சிறிய சிறிய ஆயத்துகளை கொண்டு இருப்பதின் காரணமாக முடிந்த அளவிற்கு 2 நாட்களில் இந்த சூறாவை நீங்கள் மனப்பாடம் செய்து கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். முதல் நாளில் 25 வசனங்களும் 2வது நாளில் 25 வசனங்களையும் மனனம் செய்யுங்கள். அல்லது முதல் நாள் 20 வசனம், 2வது நாள் 20 வசனம், 3வது நாள் 10 வசனங்கள். குறைஞ்சபட்சம் 2 நாளில் பாடம் கொடுங்க. அதிகபட்சமாக 3 நாளைக்குள்ள பாடத்தை கொடுத்து முடித்து விடுங்கள். அதுபோன்று
ஒரு 10 ஒரு 15 20 எத்தனையோ முறை ஓதிட்டீங்க. இப்போ ஓதிட்டு இப்போ என்ன செய்றீங்க, இப்படி மூடி வச்சிடுறீங்க. மூடி வச்சுட்டு ஓதி பார்க்குறீங்க. எப்படி நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். பொறுமையாக ஓதி பார்க்கணும். அவசரமே படக்கூடாது, பதட்டமே படக்கூடாது, பொறுமையாக ஓதி பார்க்கணும். அடுத்த ஆயத்தை ஓதுவீங்க. எப்படி மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். 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 இப்படியே ஓதுங்க. 1 10 15 20 25 30 35 40 எத்தனை முறை ஓதணுமோ ஓதிருங்க. ஓதிட்டு இப்போ இந்த ஆயத்தை மட்டும் ஓதி பார்க்கணும். குரானை மூடிட்டு, குரானை பார்க்கக்கூடாது, குரானை மூடிடணும். மூடிட்டு மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். அப்படியே அந்த ஒவ்வொரு எழுத்தாக உங்களுக்கு டிஜிட்டல் போர்டில் ஓடின மாதிரி ஓடணும். அப்படியே டிஜிட்டலில் ஓடுதில்லை, அப்படியே ஓடுற மாதிரி என்ன செய்யணும், மா அப்படிங்கும்போது அந்த மா ஓடணும். ஆத்த அப்படிங்கும்போது அந்த ஆத்த அப்படிங்கிறது ஓதணும். பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். அப்படியே ஒவ்வொரு எழுத்தும் உங்களுடைய சிந்தனையில் அப்படியே ஓடணும். இந்த கண்ணுலேருந்து இந்த கண்ணுக்கு ஓடணும், அப்புறம் இந்த கண்ணுலேருந்து இந்த கண்ணுக்கு அந்த எழுத்து உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 ஆயத்தாயிருச்சு. இப்போ இந்த ரெண்டாவது மனப்பாடம் பண்ணதை ஓதி பார்த்தாச்சு. இப்போ மனப்பாடம் பண்ணதோட சேர்த்து ஓதி பாருங்கள். எப்படி மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். இது 2வது மனப்பாடம் பண்ணது. இப்போ மனப்பாடம் பண்ணதை சேர்த்து ஓதுங்க. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். அப்புறம் அதுக்கடுத்து இப்படி பார்க்காம திரும்ப ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ஓதிக்க. பார்க்காம நினைச்சிங்க ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ஓதிட்டு அதுக்கடுத்து 3வது ஆயத்துக்கு போங்க. இப்போ ஆயத்து கூட என்ன செய்யணும்னா மனப்பாடம் பண்ணது மறந்து வரும். அதனால் திரும்ப பார்க்காம ஓதுறதையும் ஒரு 10 வாட்டி பார்க்காமலையும் ஓதிக்கணும். பாருங்க. அடுத்து وَإِنَّ لَكَ لَأَجْرًا غَيْرَ مَمْنُونٍ. وَإِنَّ لَكَ لَأَجْرًا غَيْرَ مَمْنُونٍ. وَإِنَّ لَكَ لَأَجْرًا غَيْرَ مَمْنُونٍ. ஒரு 10 வாட்டி ஓதிட்டீங்க. இப்போ இந்த ஆயத்தை மட்டும் குரானை மூடிட்டு وَإِنَّ لَكَ لَأَجْرًا غَيْرَ مَمْنُونٍ ஓதி பார்த்தாச்சு. இப்போ 3 ஆயத்தையும் சேர்த்து ஓதணும். 3 ஆயத்தை ஏச்சா நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். وَإِنَّ لَكَ لَأَجْرًا غَيْرَ مَمْنُونٍ. இப்படியே என்ன செய்யுங்க, ஓதுங்க. சரிங்களா? இப்போது எல்லா ஆயத்தையும் நான் ஒரு 3 தடவை ஓதிடுறேன். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்துங்க. وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. மூணு வாட்டி ஓதுறேன். குரானே கொஞ்சம் திக்கி ஓதுறோம். நிறைய பேர் இப்போ வகுப்பில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள அதை அப்படியே ஒரு 3 வாட்டி ஓதுனா கை வச்சு கவனிச்சு அப்படியே அதை பிக்கப் பண்ணிக்குவாங்க. பாருங்கள். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ.
فستبصر ويبصرون فستبصر ويبصرون فستبصر ويبصرون بأيكم المفتون بأيكم المفتون بأيكم المفتون إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين فلا تطع المكذبين 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 تطع المكذبين ودوا لو تدهن فيدهنون ودوا لو تدهن فيدهنون ودوا لو تدهن فيدهنون ولا تطع كل حلاف مهين ولا تطع كل حلاف مهين ولا تطع كل حلاف مهين هماز مشاء بنميم. ஒவ்வொரு எழுத்தாவே இது புரியும், கொஞ்சம் கவனமாக பார்க்கணும், சரியா? هماز مشاء بنميم هماز مشاء بنميم مناع للخير معتد أثيم مناع للخير معتد أثيم مناع للخير معتد أثيم عتل بعد ذلك زنيم عتل بعد ذلك زنيم عتل بعد ذلك زنيم أن كان ذا مال وبنين أن كان ذا مال وبنين إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين
إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين سنسمه على الخرطوم سنسمه على الخرطوم سنسمه على الخرطوم إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة إذ أقسموا ليصرمنها مصبحين إذ أقسموا ليصرمنها مصبحين إذ أقسموا ليصرمنها مصبحين ولا يستثنون ولا يستثنون ولا يستثنون فطاف عليها طائف من ربك وهم نائمون فطاف عليها طائف من ربك وهم نائمون فطاف عليها طائف من ربك وهم نائمون فأصحبتك الصريم فأصحبتك الصريم فأصحبتك الصريم فتنادوا مصبحين فتنادوا مصبحين فتنادوا مصبحين أن اغدوا على حرثكم إن كنتم صارمين أن اغدوا على حرثكم إن كنتم صارمين أن اغدوا على حرثكم إن كنتم صارمين فانطلقوا وهم يتخافتون فانطلقوا وهم يتخافتون فانطلقوا وهم يتخافتون ألا يدخلنها اليوم عليكم مسكين ألا يدخلنها اليوم عليكم مسكين ألا يدخلنها اليوم عليكم مسكين وغدوا على حرد قادرين
وغدوا على حرد قادرين وغدوا على حرد قادرين فلما رأوها قالوا إنا لضالون فلما رأوها قالوا إنا لضالون فلما رأوها قالوا إنا لضالون بل نحن محرومون بل نحن محرومون بل نحن محرومون قال أوسطهم ألم أقل لكم لولا تسبحون قال أوسطهم ألم أقل لكم لولا تسبحون قالوا سبحان ربنا إنا كنا ظالمين قالوا سبحان ربنا إنا كنا ظالمين قالوا سبحان ربنا إنا كنا ظالمين فأقبل بعضهم على بعض يتلاومون فأقبل بعضهم على بعض يتلاومون فأقبل بعضهم على بعض يتلاومون. இப்போ 30 ஆயத்தையும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆயத்தையும் 3 தடவைக்கு மேலே ஓதி இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய 22 ஆயத்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முறை ஓதப்படும். அதையும் அப்படியே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். قالوا يا ويلنا إنا كنا طاغين عسى ربنا أن يبدلنا خيرا منها إنا إلى ربنا راغبون كذلك العذاب ولعذاب الآخرة أكبر لو كانوا يعلمون إن للمتقين عند ربهم جنات النعيم أفنجعل المسلمين كالمجرمين ما لكم كيف تحكمون أم لكم كتاب فيه تدرسون إن لكم فيه لما يتخيرون أم لكم أيمان علينا بالغة إلى يوم القيامة إن لكم لما تحكمون سلهم أيهم بذلك زعيم
أم لهم شركاء فليأتوا بشركائهم إن كانوا صادقين يوم يكشف عن ساق ويدعون إلى السجود فلا يستطيعون خاشعة أبصارهم ترهقهم ذلة وقد كانوا يدعون إلى السجود وهم سالمون فذرني ومن يكذب بهذا الحديث سنستدرجهم من حيث لا يعلمون وأملي لهم إن كيدي متين أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون أم عندهم الغيب فهم يكتبون فاصبر لحكم ربك ولا تكن كصاحب الحوت إذ نادى وهو مكظوم إذ نادى وهو مكظوم لولا أن تداركه نعمة من ربه لنبذ بالعراء وهو مذموم فاجتباه ربه فجعله من الصالحين وإن يكاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون وما هو إلا ذكر للعالمين. அல்ஹம்துலில்லாஹ். கிட்டத்தட்ட கால் ஜுஸு முடிஞ்சிச்சு. ரெண்டே சூறாவில் கால் ஜுஸு முடிஞ்சு போச்சு. சூரத்துல் முல்க், சூரத்துல் கலம், அதாவது தபாரக்கல்லதி நூன் வல் கலமி வமா யஸ்ஸுரூன், இந்த ரெண்டு சூறாவோடைய கால் ஜுஸு முடிஞ்சிருச்சு. இந்த பாடத்தை 2 நாளாக கொடுக்கக்கூடிய மாணவங்க 2 நாளில் கொடுங்க. 3 நாளாக கொடுக்கக்கூடிய மாணவங்க 3 நாளில் கொடுங்க. 2 நாளில் கொடுத்துட்டிங்கன்னா 3ஆவது நாள் கால் ஜுஸு பாடம் கொடுக்கணும். சரியா? அந்த கால் ஜுஸு பாடம் உங்களுக்கு அலைபேசியில் சில ஆசிரியர்கள் அழைத்து கேட்பாங்க. சில ஆசிரியர்களுக்கு நீங்கள் வழமை போல் வாய்ஸ் நோட்டு மூலமாகவே கால் ஜுஸை சொல்லிடுங்க. 3 நாள் கொடுக்குறவங்க 4ஆவது நாள் கால் ஜுஸு பாடத்தை கொடுத்து கொள்ளுங்கள். இப்போது ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 நாளில் பாடம் அம்மா ஜுஸுவை சூரத்துல் முல்க 2 நாளில் கொடுத்து முடித்தவங்க 3ஆவது கால் ஜுஸுவை உங்களுடைய முதல் நாள் பழைய பாடமாக எடுங்க. 3 நாளில் சொல்லி முடித்தவங்க 3ஆவது கால் ஜுஸுவை உங்களுடைய, அதாவது 4ஆவது கால் ஜுஸுவை உங்களுடைய பழைய பாடமாக எடுங்க முதல் நாளைக்கு. அடுத்து 2ஆவது நாள் தொடங்கும் போது அடுத்த கால் ஜுஸு, அந்த கால் ஜுஸு கணக்கு பண்ணி இன்ஷா அல்லாஹ் அம்மா ஜுஸு பழைய பாடத்தையும் நீங்கள் ரொட்டீன்லேயே கொடுத்துட்ருங்க. இந்த பாடம் 3 நாளாக நீங்கள் கொடுக்கும்போதும் உங்களுடைய 3 நாள் சபக் பாடமும் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் முல்க் தான். அதை மட்டும் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பாடங்களை பார்த்து வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை மிக இலகுவான முறையிலே மனனம் செய்து கொள்ளக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.